அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே, இன்றைக்கி உங்களுக்கு கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் வந்து கடைக்கு தான் செய்கிறேன். ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க, 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி போட்டிருக்கேன். அடுத்தது கல் உப்பு நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து அரைக்கீரை எடுத்திருக்கேன். இது நீங்கள் எந்த முருங்கைக்கீரை எதுனாலும் போட்டுக்கலாம். அதை வந்து கீரையை வந்து இதில் அப்படியே குக்கர்லேயே போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, அது தண்ணி விடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். நல்லா பார்த்திங்களா, சுருங்கிருச்சு. நிறையா இருந்த கீரை கம்மியாயிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஆல்ரெடி. சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா கலர்னதுக்கப்புறம் நான் வந்து 5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அரிசி போடுறேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கில் நான் போடுறேன். அரிசி போட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 விசில் விட்ருங்க. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக சுட சுட கீரை சாதம் ரெடியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரலாம். ஏன்னா கீரை தனியாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.